கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 28 அதிகாரம் 12 வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பூமிக்குரிய ராஜாவை குறிப்பது போல தோன்றினாலும் அநேக வேத வல்லுநர்கள் சாத்தானின் வீழ்ச்சியை குறிக்கும் ஒரு ஆன்மீக விளக்கமாக பார்க்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. முத்திரை மோதிரம் என்பது ஒரு அங்கீகாரம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாகும். தேவன் அவனை பூர்ணமானவனாகவும் உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரம் கொண்டவனாகவும் படைத்தார் என்பதை இவ்வசனம் காட்டுகிறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வீழ்ந்த ஒரு தூதரான லூசிபரை மறைமுகமாக சித்தரிப்பதாக கருதப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய பூரண அழகு மற்றும் ஞானத்தால் ஏற்பட்ட செருக்கின் காரணமாகவே அவன் தேவனுக்கு எதிராக எழுப்பி இறுதியில் வீழ்ச்சி அடைந்தான். ஒரு மனிதனுக்கு தேவன் அருளிய சிறந்த பண்புகளை காட்டிலும் அந்த பண்புகள் தேவனுக்கு எதிராகவும் பெருமையாகவும் மாறும்போது அதுவே அந்த மனிதனுக்கு அழிவுக்கு காரணமாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஞானமும் அழகும் பெற்றிருந்தாலும் ஒருவன் தனது பெருமையினால் தன்னை தேவனாக கருதும் போது அதுவே அவனுக்கு அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை இவ்வதிகாரம் நம்மை எச்சரிக்கிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.